ஆகுது. இவ்வளோ வெயில். சூரியன் அங்கிள் கொஞ்சம் கருணை காட்டலாம்ல. இப்படி ஸ்ட்ரா போட்டு எங்களோட எனர்ஜி எல்லாம் உரியறீங்களே. சபா முடியலை. சூரியன்கிட்ட பேசுறதுலாம் பேசாமல் கொஞ்சம் நேரத்தில் ஃபேனில் உட்காரலாம். ஆனால் போர் அடிக்குமே வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா. டேய் என்ன பசங்களா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? இம்பிட்டு வெயிலாக இருக்குது, இன்னும் உட்காந்துட்டு இருக்கீங்க. வாங்க பாட்டி மோர் அடித்து வச்சுருக்கேன், வந்து வாங்க குடிங்க. போர் அடிக்குதுன்னா பிங்கி உன்கிட்ட ஃபோம் கிளே இருக்குல்ல, அதெல்லாம் வச்சு குழந்தைங்கள்ட்ட கொடு. ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் செஞ்சு நல்லா பழகுங்க. வெயிலெல்லாம் சுற்றிட்டு இருக்காதிங்க பிள்ளைங்களா. இந்த வெயிலெலாம் ரொம்ப மோசமாக இருக்குது. நல்லா இளநீ மோருன்னு ஹெல்த்தியாக குடிங்க. பிங்கி நீ சொன்ன ஃபோம் கிளே தானா? ரொம்ப அழகாக இருக்கே. சூப்பர் கிளேன்னு போட்டிருக்க. இன்னும் 12 கலர்ஸ்னு போட்டிருக்க. 12 கலர்ஸ் இருக்கா? வாவ், இது பார்க்கவே ஏதோ ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, சாக்லேட் கேண்டி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வாவ், 12 கலர்ஸ் இருக்குது. சூப்பரான பியூட்டிஃபுல் வைப்ரண்ட் கலர்ஸாக இருக்குது. இதில் என்ன கிராஃப்ட் பண்ண போகிற? இங்கே பாருங்க, இது மாதிரி ஒரு மூடி இருக்கா. இது ஒரு வேஸ்ட் மூடி, ஒரு டப்பாலேருந்து நான் எடுத்தேன். இந்த மாதிரி ஒரு மூடியில் தான் நம்ம அழகாக இந்த ஃபோம் கிளியை வச்சு ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறேன். ஒரு க்யூட்டான டக் பவுண்டு தான் நான் செய்ய போகிறேன். இந்த கலர்ஸ்லாம் ஓப்பன் பண்ணும்போதே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குல்ல, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன கலர்ஸ் பிடிக்கும்னு ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். இது மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பர் இருக்குல்ல, இதில் தான் எடுத்து அப்படியே குட்டி குட்டியாக க்ரஷ் பண்ணி அப்படியே நல்லா கச்சன்னு பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் லிட்டில் போட்டுடணும். இது எதுக்குன்னா ஒரு பேஸ்க்காக தான். மூடி இந்த மாதிரி கேப்பாக இருக்குல்ல, அதை மூடுறதுக்காக தான் நம்ம இது பண்ண போகிறோம். இதை நம்ம வச்சோடனே இந்த மாதிரி மாஸ்கிங் டேப் இருக்கும், இதை வச்சு ஃபுல்லாக ஒட்டிடணும். இங்கே பார்த்தீங்களா, இப்போ ஒரு பேஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதே மாதிரி ஒரு கிராஃப்ட் செஞ்சு மேக்னெட் பண்ணி கூட நம்ம ஃப்ரிட்ஜில் ஒட்டிக்கலாம். ஆனால் நம்ம இப்போ சும்மா ஒரு ஷோ பீஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ நம்ம பாண்டுக்கு தேவையான ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலரை எடுத்துக்கலாம். ப்ளூ கலர் ஒயிட் கலர் கொஞ்சம் அப்படியே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த ஃபோம் கிளே இவ்வளோ அழகாக இருக்குல்ல. பிங்கி இங்கே கூட கேட்டு என்கிட்ட கூட செம்மையாக இருக்குல்ல. இந்த ஃபோம் கிளே சும்மாவே சூப்பராக விளையாடலாம் போல இருக்கே. அப்படியே பேப்பர் மாதிரி உறிஞ்சிட்டு வருது. சரி இதில் என்ன பண்ண போகிற? ஃபுல்லாக மிக்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணுற. அண்ணா இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. சும்மா இது மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணால் லைட் ப்ளூ கலர் வந்துடும். ஆனால் நமக்கு ஃபோம் மாதிரி அழகாக வரணும்ல ஒயிட் கலராக, அதனால இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். இது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான், அப்படியே உறிஞ்சிட்டு வரும். ஆனால் பார்த்தீங்களா கடைசியாக ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் பார்க்க என்னடா அன்னீவனாக இருக்குன்னு நினைக்காதீங்க. இது ஃபுல் ஃபினிஷ் அப்போ சூப்பராக இருக்கும். அப்படியே ஒரு குட்டி இது மாதிரி குழம் மாதிரியே அழகாக இருக்கும். இப்போ நம்ம சைட்லலாம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த பிளாக் கிளே இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு நம்ம குட்டி குட்டி குட்டியாக ஸ்டோன்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். நம்ம ஸ்டோன் ஷேப்புங்கிறதுனால குட்டி பெருசுன்னு எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ இந்த பிளாக் எடுத்துகிட்டு இங்கே அக்ரிலிக் பிளேட் இருக்கு இல்லையா, இதை வச்சு நம்ம சூப்பராக சர்க்கிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம குட்டி குட்டியாக பால்ஸ் எல்லாம் நம்ம சைடில் வச்சாச்சு. இந்த கேப் எதுக்குடா வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இங்கே நம்ம சூப்பரான ஒரு தாமரை குழம் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம். ஒரு தாமரை இருக்கிற மாதிரி. ஸோ அதுக்கு லீவ்ஸ் எல்லாம் வச்சிடலாம். லீவ்ஸ் வச்சுட்டு லாஸ்ட்டில் தாமரை பூ செஞ்சிடலாம். லீஃப் வைக்கிறதுக்கு ஒரு பேஸ் தேவையில்ல, அதனால ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இந்த ஃபோமே அப்படியே ஒரு பேஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம க்ரீன் கலர் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு இதே மாதிரி ஒரு சர்க்கிளாக நம்ம பண்ணிவிட்டு அதில் இந்த டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க இந்த கிளேலேயே கொடுத்ததுனால அதை வச்சு நம்ம சூப்பராக நம்ம லீஃப் செஞ்சுக்கலாம். நான் ரோல் பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டூல்ஸை வச்சு அப்படியே சைடில் லீவ்ஸ் மாதிரி நான் அழுத்திட போகிறேன். நான் ப்ரெஸ் பண்ணுறது அப்படியே குட்டி குட்டியாக லீஃப் மாதிரி வந்துடும். நம்ம லீஃப் எப்படி வேணாலும் செய்யலாம். இது நம்ம க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம க்ரியேட்டிவிட்டியை அப்படியே இதில் இறக்கிடலாம். இப்போ சும்மா ஒரு லீஃபை நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். இது நமக்கு ஷேப் சரியாக வரலன்னா நம்ம வேறு மாதிரி கூட நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, தாமரை லீஃப் எப்படி இருக்கும்னா இது மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு இது மட்டும் டூல்ஸ் வச்சு இப்படி சைடில் நம்ம பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட தாமரை லீஃப் ரெடி. இப்போ
நம்ம எவ்வளோ லீவ்ஸ் வேணுமோ அதெல்லாம் நம்ம வச்சாச்சு. இப்போ நம்ம தாமரை பூவை அழகாக நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு டார்க் பிங்க்கும் ஒரு லைட் பிங்க்கும் நான் எடுத்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச தாமரை பூ நான் பண்ணுறேன்ப்பா. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஓகேவா? உங்களுக்கு என்ன ஃப்ளவர் வேணுமோ அது உங்கள் இமேஜினேஷன் படி நீங்கள் போட்டுக்கலாம். நான் இப்போது ஒரு டார்க் பிங்க்கில் இது மாதிரி போட்டுட்டு ஒரு பட்டு மாதிரி போட்டுட்டு குட்டி குட்டி பிங்க் கலர் லைட் பிங்க் கலரில் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிவிட்டு அப்படியே அதை சைடில் அழுத்திட்டு அப்படியே ஒட்டிடுவேன். ஸோ எனக்கு அப்படியே ஒரு க்யூட்டாக பெட்டல்ஸ் மாதிரி எனக்கு அழகாக கிடச்சிரும். இது பார்க்க கொஞ்சம் ரோஜா பூ மாதிரி இருக்குது. சரி, ஓகே, அடுத்த லேயர் ஆரம்பிக்கலாம். ஃபுல் லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாமரைப்பூ இப்படி தான் இருக்கும். இது ரோஸ் மாதிரி தான் இருக்குல்ல. சரி விடுங்க சுட்டி, சாரி என்ன இப்படி நான் வந்துருச்சு இப்படி. ஓகே, நம்ம பேஸ் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டக்கு செய்ய போகிறோம். இதில் நடுவில் நான் டக் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பியூட்டிஃபுல்லான டக் கலர் எல்லோ கலர் என்கிட்ட இருக்குது. இதை வச்சுட்டு நான் அழகாக டக் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா க்ளேயை ஸ்மூத் பண்ணிவிட்டு ஒரு சின்ன எல்லோ பீஸ், அதுக்கப்புறம் அதை ரவுண்டுன்னு ரவுண்ட் பண்ணிவிட்டு இன்னொரு பெரிய பீஸ். இது பாடிக்கு, அது ஹெட்டுக்கு, இது பாடிக்கு. இப்போ நம்ம பெருசாக எடுத்துருக்கோம்ல, இதை நம்ம இப்படி லைட்டாக பிஞ்ச் பண்ணிடணும். இது அதோட டெய்ல் ஷேப் மாதிரி கொண்டு வரதுக்காக. இது இப்படி பண்ணதுக்கப்புறம் லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தூரத்துலேருந்து பார்க்க. அதுக்கப்புறம் இந்த ஹெட் அந்த ரவுண்டை ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே அட்டாச் பண்ணிடணும். இந்த பாடியை நீங்கள் கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். பிங்கி, எப்படி பிங்கி இதெல்லாம் பண்ணுற? செம்மையாக பண்ணுறீ, வேறு லெவலாக இருக்குது. எங்களுக்கும் சொல்லிக்கொடு. நீ ஊரில் இருந்துட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற. நாங்கள் வெக்கேஷனுக்கு எப்போயாவது தான் வரும், போர் அடிக்குது. இது மாதிரிலாம் நீ டெய்லி எங்களுக்கு வீடியோ காலில் சொல்லி தந்தேன்னா நாங்களும் அது பண்ணுவோம். ஓகே அக்கா, சரி, இங்கே பாருங்கள். இப்போ இன்னொரு குட்டி எல்லோ கலரை எடுத்துகிட்டு இதோட விங்ஸை நம்ம பண்ண போகிறோம். அதே நம்ம ரோஸ்க்கு பண்ணோம் இல்லையா, ரோஸ் மாதிரி பெட்டல், அதே மாதிரி இந்த விங்ஸுக்கும் 2 சைடும் நம்ம ஒட்டிட்டோன்னா நம்மளோட டக்கோட பேஸ் ரெடி. சரி, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது இப்போ நம்ம பீக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையானது இந்த ஆரஞ்சு கலர். இதை குட்டியாக ரொம்ப குட்டியாக, ஏன்னா நம்ம டக்கு ரொம்ப குட்டியாக இருக்குல்ல, அதனால ரொம்ப குட்டியாக எடுத்துகிட்டு இது மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம இது பண்ணிவிட்டு ஷேப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூட நம்ம ஒட்டிக்கலாம். இல்லைனாலும் அந்த வாய் ஓப்பனாக இருக்கிற மாதிரி ஜக் மவுத் ஓப்பனாக இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி கூட வெட்டிக்கலாம். இப்போ நம்மளோட டக்கோட சூப்பரான பீஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு குட்டி பிளாக் கிளேயில் நான் ஐஸ் பண்ணிக்கிட்டேன். இது உங்களுக்கு வேணும்னா மார்க்கரில் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த டக்கை நம்ம பாண்டில் எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம். நம்ம பேஸ் குட்டியாக இருக்கிறதுனால நான் ஒரே ஒரு டக் வச்சுருக்கேன். இதே உங்களோட பேஸ் பெரிய மூடி அது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் நிறைய டக்ஸ் குட்டி குட்டியாக பின்னாடி இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட க்யூட்டான டக் பாண்ட் ரெடி. சூப்பராக செஞ்சுருக்கேன், செம்மையாக இருக்குது பிங்கி. இது மாதிரி நாங்களும் வீட்டில் செஞ்சு பார்க்க போகிறோம். வாவ் பிங்கி, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி பிடிஎஸ் ஆர்மிக்கும் ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணி காட்டுறியா? ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எங்களுக்கு நாளைக்கு செஞ்சு காட்டு. ஓகே சிட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்டிடுங்க. ஓகே சிட்டீஸ், பாய்.